இன்னைக்கு அனாலிசிஸ்ல எக்ஸ்பிரஷன் ஃபார் ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் ஈக்குவேஷன் பார்க்க போறோம். இந்த 1 மார்க் 2 மார்க் ஸோ சம் கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? அதெல்லாம் என்னன்றது பார்ப்போம். இந்த ஃபார்முலாஸ் நிறைய வரும். ஃபார்முலாஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வந்து டப்பா போட்டு தனியாக எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி. இப்போ ஒரு கேண்டிலிவர் பீம் கன்சிடர் பண்ணுவோம். கேண்டிலிவர் பீம்னா இது வந்து சப்போர்ட், இது வந்து பீம். ஓகேங்களா? இதான் கேண்டிலிவர் பீம். தெரியுங்களா? அதை லைட்டாக முன்னாடி வந்து பிடிக்கலாம். ரொம்ப அந்த இன்னும் கட்டையாக மொத்தமாக இருக்கும். அதை எடுத்துவாங்க. இது என்னது? கேண்டிலிவர் பீம். இது சப்போர்ட், இது பார்த்தீங்கன்னா பீம். ஒன் எண்ட் ஃபிக்ஸ்டு, அனதர் எண்ட் ஃப்ரீ. ஸோ இதுதான் வந்து கேண்டிலிவர் பீம். ஃபிக்ஸ்டு பீம்னா என்னது? என்னென்ன இருக்கும்? ஒரு ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் இருக்கும், ஒரு வெர்டிகல் ஃபோர்ஸ் இருக்கும், இன்னொன்று மொமெண்ட் இருக்கும். 3 ஃபோர்ஸ் இதில் ஆக்ட் ஆகும். ஸோ வந்து அதுதான் சமேஷன் v = 0, h = 0, m = 0 சொல்லுவாங்க ஈக்விலிபிரியம் ஈக்குவேஷன்ல ஃபார் ஈக்விலிபிரியம் கண்டிஷன். ஓகேங்களா? அதாவது நம்ம அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈக்விலிபிரியம்ல இதில் மொமெண்ட் கிடையாது, 0 நீல். ஏன்னா ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா மொமெண்ட் இருக்கும். நம்ம வந்து டிசைன் பண்ணும்போது அந்த மொமெண்ட்லாம் ரெசிஸ்ட் பண்ணி தானே டிசைன் பண்ணணும். அதனால மொமெண்ட் 0ன்னு எடுத்துப்போம், வெர்டிகல் ஃபோர்ஸ் 0ன்னு எடுத்துப்போம், அடுத்து ஹரிசாண்டல் ஃபோர்ஸ் 0ன்னு எடுத்துப்போம். ஓகேங்களா? டிசைன் பர்பஸ். சரி, ஃபிக்ஸ்டு பீம். இப்போ ஃபிக்ஸ்டு பீம்ல பார்த்தீங்கன்னாலே தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மொமெண்ட் அப்ளை பண்ணுறோம். லோட் அப்ளை பண்ணால் மொமெண்ட் உருவாயிடும். மொமெண்ட் என்னது? லோட் இன்ட்டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் என்னது? மொமெண்ட். ஸோ இங்கே ஃப்ரீ எண்டில் மொமெண்ட் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? மொமெண்ட் கிரியேட் ஆச்சுன்னா அது எப்படி வளையும்? இதோட நேச்சர் எப்படி இருக்கும்? இப்படி மாறுமா? இப்படி இருக்கிறதோட நேச்சர் எப்படி மாறும்? இப்படி மாறும். கரெக்டா? கரெக்டா? இப்படி இருக்கிற பீம் வந்து இப்படி மாறும். ஸோ இதில் என்ன நடக்குது? டாப்ல என்ன நடக்குது? டாப்ல டென்ஷன். டாப்ல டென்ஷன். இத பாருங்க, டாப்ல என்ன தெரியுதா? டென்ஷன். இப்போ நான் இன்னும் கொஞ்சம் அழுத்துறேன்னா டாப்ல தான் உடையும். ஸோ வந்து டாப்ல டென்ஷன், பாட்டம்ல தான் கம்ப்ரஷன். ஓகேங்களா? டாப்ல டென்ஷன். ஸோ கான்கிரீட் குட் இன் கம்ப்ரஷன். எவ்வளோ வேணாலும் அதை அழுத்தலாம். கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ்ல குட்டா இருக்கும், பட் டென்ஷன் ஃபோர்ஸ்ல குட் இன் ஸ்டீல். ஸோ இப்போ நல்ல ஒரு லாஜிக், சின்ன லாஜிக் புரிச்சுக்கோங்க. இப்போ வந்து இது கான்கிரீட் தான். கான்கிரீட் வந்து என்ன ஆகுது? டாப்ல வந்து டென்ஷன் ஆகுது. புரியுதுங்களா? கான்கிரீட் ஸ்லாப், கான்கிரீட் பீம் இது ஒன்று. ஸோ வந்து டாப்ல வந்து டென்ஷன் ஆகுது. ஸோ டாப்ல டென்ஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கான்கிரீட் வீக் இன் டென்ஷன் பட் குட் இன் கம்ப்ரஷன். கான்கிரீட் வீக் இன் டென்ஷன் பட் குட் இன் கம்ப்ரஷன். அப்போ கான்கிரீட் மேல டென்ஷன் ஆச்சுன்னா என்ன ஆகும்? கிராக் வந்துடும். ஸோ அதனால தான் வந்து என்னது? டாப்ல ஸ்டீல் பார் கொடுக்கணும். டாப்ல ஸ்டீல் பார் கொடுக்கணும். புரியுதுங்களா? டாப்ல ஸ்டீல் பார் கொடுக்கணும். டாப்ல ஸ்டீல் பார் கொடுப்போம். புரிஞ்சுதுங்களா? டாப்ல ஏன் ஸ்டீல் பார் கொடுக்கணும்னு தெரிஞ்சுங்களா? ஸோ பாட்டம்ல தேவையில்லை, டாப்ல தான் தேவை. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட இப்போ நேச்சர் பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது? இப்போ இதோட நேச்சர் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கிறது இப்படி வளையுது. கரெக்டா? இப்படி இருக்கிற பீம் வந்து இப்படி வளையுது. ஸோ வந்து எங்க டிஃப்ளெக்ஷன் மேக்ஸிமம் இருக்கு? ஃப்ரீ எண்ட்லையா இல்லை ஃபிக்ஸ்ட் எண்ட்லையா? ஃப்ரீ எண்ட்ல வந்து டிஃப்ளெக்ஷன் மேக்ஸிமமா இருக்கு. ஓகேங்களா?
இங்க பாருங்க ஒரு சின்ன லாஜிக். இது சிம்பிளி சப்போர்ட்டடா இருந்துச்சுன்னா டிஃப்ளெக்ஷன் வந்து எங்க மேக்ஸிமமா இருக்கோ அங்க ஸ்லோப் ஜீரோவா இருக்கும். டிஃப்ளெக்ஷன் வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல எங்க லோடு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல எங்க டிஃப்ளெக்ஷன் மேக்ஸிமமா இருக்கோ அங்க வந்து ஸ்லோப் ஜீரோவா இருக்கும். ஓகேங்களா? பொதுவா வந்து ஜெனரலா பார்த்தீங்கன்னா இங்கே சிமெட்ரிக்கல் செக்ஷனா இருந்துச்சுன்னா சென்டர்ல மேக்ஸிமா இருக்கும் மிட் பாயிண்ட்ல. ஓகேங்களா? இன்கேஸ் பாருங்க இதை சிம்பிளி சப்போர்ட்டடா கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது வந்து சிம்பிளி சப்போர்ட்டட் இந்த வீக் அந்த காரணம் இது சிம்பிளி சப்போர்ட்டட். ஸோ இங்க லோட் அப்ளை பண்றோம். சிமெட்ரிக்கல் செக்ஷன் லோட் மிடில் அப்ளை பண்ணும்போது என்ன எங்க டிஃப்ளெக்ஷன் மேக்ஸிமமா இருக்கு? சென்டர்ல மேக்ஸிமமா இருக்கு. ஸோ சென்டர்ல ஸ்லோப் ஜீரோ. சென்டர்ல என்னது சிம்பிளி சப்போர்ட்டட் பீம்ல சிமெட்ரிக்கல் செக்ஷன்ல லோடு ஜெனரலி எங்க அதிகமா இருக்குன்னா மேக்ஸிமம் டிஃப்ளெக்ஷன் வந்து அண்டர் பாயிண்ட் லோடு. ஸோ இன் கேஸ் மிட் செக்ஷன்ல அதை பாருங்க, நீங்களே ப்ராக்டிக்கலா பாருங்க எங்க வந்து நிறைய தொங்குது. ஸோ இப்படி இருக்க வேண்டிய பீம் வந்து என்ன ஆகுது? இந்த மாதிரி பெண்ட் ஆகுது. இந்த மாதிரி பெண்ட் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ இதான் வந்து டிஃப்ளெக்ஷன். ஸோ டிஃப்ளெக்ஷன் மேக்ஸிமமா இருந்துச்சுன்னா அங்கே பெண்டிங் மொமெண்ட் என்ன சரி ஸ்லோப் என்னவா இருக்கும்? ஜீரோவா இருக்கும். ஃபார் சிம்பிளி சப்போர்ட்டட் பீம். இன் கேஸ் கேன்டிலீவர் நம்ம கேன்டிலீவர் this is cantilever. So free end என்னது? free end deflection maximum ஆகும். free end ல deflection maximum. free end ல deflection maximum என்னது? slope அந்த பாருங்க slope இல்ல slope ஜீரோ கிடையாது. சிம்பிளி சப்போர்ட்டட்ல தான் slope ஜீரோ. ஓகேங்களா? ஃபிக்ஸ்ட்ல பாத்தீங்கன்னா சாரி கேன்டிலீவர்ல பாத்தீங்கன்னா தீட்டா மேக்ஸிமம் எங்க இருக்கும்னா free end ல தான் இருக்கும். அதே மாதிரி deflection எங்க மேக்ஸிமமா இருக்கும்னு பாத்தீங்கன்னா free end ல தான் இருக்கும். தெரியுதுங்களா? ஃப்ரீ எண்ட்ல வந்து அதாவது இப்படி இருக்க வேண்டிய கீழே இது ஒரிஜினல். ஓகேங்களா? இது வந்து டிஃப்ளெக்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்படி மாறும். கரெக்டா? ஸோ வந்து இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரீ எண்ட்னா இதான். இந்த ஃப்ரீ எண்ட்ல தான் வந்து டிஃப்ளெக்ஷன் மேக்ஸிமமாக இருக்கும், ஸ்லோப் மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேங்களா? கேன்டிலீவர் இன்கேஸ் இது வந்து லோட் அட் இந்த கண்டிஷன் இருக்குன்னா லோட் அட் ஃப்ரீ எண்ட். லோடு ஃப்ரீ எண்ட்ல கொடுத்துருந்தோம்னா லோட வந்து ஃப்ரீ எண்ட்னா லாஸ்ட் ஃப்ரீ எண்ட்ங்களா? இந்த இடத்துல நம்ம லோட் கொடுத்தோம்னா இந்த இடத்துல வந்து ஸ்லோப்பும் மேக்ஸிமமா இருக்கும், டிஃப்ளெக்ஷனும் மேக்ஸிமமா இருக்கும். இன்கேஸ் ஏதோ ஒரு பிளேஸ் ஏதோ ஒரு இடம் எங்கேயோ இல்லை எங்க வேணாலும் கொடுக்குறோம் லோடு. அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அண்டர் பாயிண்ட் லோடு வந்து ஸ்லோப் வந்து மேக்ஸிமம் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். புரியுதா? பட் டிஃப்ளெக்ஷன் பாத்தீங்கன்னா ஃப்ரீ எண்ட்ல மேக்ஸிமமா இருக்கும். இதே கண்டிஷன் தான். ஸோ லோடு எங்க வேணாலும் கொடுக்கலாம். ஏதோ ஒரு ஃப்ரீ எண்ட்ல இல்லாம எங்க வேணாலும் கொடுக்குறோம். ஓகேங்களா? அப்படி கொடுக்கும்போது இந்த ஃப்ரீ எண்டுக்கு இந்த பக்கம் இருக்கிற ஸ்லோப் எல்லாம் கான்ஸ்டன்டா இருக்கும். என்னது? ஃப்ரீ எண்டுக்கு இந்த பக்கம் டுவர்ட்ஸ் ஃப்ரீ எண்ட் சைடு வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருக்கும். என்னது? ஸ்லோப் கான்ஸ்டன்டா இருக்கும். பட் டிஃப்ளெக்ஷன் வந்து ஃப்ரீ எண்ட்ல மேக்ஸிமமா இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் ஒன் மார்க். ஸ்லோப் எங்க இதுல பாத்தீங்கன்னா இந்த கேன்டிலீவர் இருக்குங்களா டென்ஷன் டாப். கரெக்ட்டுங்களா? இது வந்து என்ன நேச்சர்? டென்ஷன் டாப்ல இருந்துச்சுன்னா என்னது? ஹாகிங் மொமெண்ட். என்னது? ஹாகிங்னா என்னது? நெகட்டிவ். இப்போ இந்த பீம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைட் பீம் வந்து கர்வா மாறுதா? கர்வேச்சர் கிரியேட் பண்ணுதா? இந்த ஸ்ட்ரைட் பீம் வந்து கர்வேச்சர் கிரியேட் பண்ணுதா? சோ இந்த கர்வேச்சர் தான் 1 மார்க், 2 மார்க். ஓகேங்களா? 2 மார்க் வந்து நியூமெரிக்கலா கேட்கலாம். 1 மார்க் வந்து அந்த ஈக்குவேஷன் கேட்கலாம். ஈக்குவேஷன் ஆஃப் கர்வேச்சர் கேட்பாங்க. ஓகேங்களா? சோ இப்ப கர்வா ஃபார்ம் ஆகுதா? ஓகேங்களா? இப்போ பாத்தீங்கன்னா இது ஹாகிங் எப்படி இருக்கு? ஹாகிங்னா நெகட்டிவ். பட் வந்து இதுக்கு ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பாத்தீங்கன்னா பாசிட்டிவா இருக்கும். புரியுதுங்களா? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து இது வந்து ஆரிஜின். இது ஆரிஜினை ரெஃபரன்ஸ் லைனா வச்சுட்டு
ஏதோ ஒரு சின்ன ஒரு பாயிண்ட், ஒரு சின்ன என்னது சின்ன ஸ்ட்ரிப்ல வந்து எடுத்துப்போம், தீட்டா வந்து கன்சிடர் பண்ணிப்போம். ஓகேங்களா? இதுல வந்து ரேடியஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். இந்த கண்டிஷன்ல ரேடியஸ் கான்ஸ்டன்டா இருக்கும். பட் என்னது தீட்டா வந்து சேஞ்சிங் தீட்டாவா இருக்கும். தீட்டா வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் வேரி ஆகும். ஓகேங்களா? அதனால டி தீட்டான்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? சோ இப்போ இந்த இது எக்ஸ்பிரஷன் பாத்துங்க. இங்க ஃப்ரீ எண்ட்ல ஒரு மொமெண்ட் இது வந்து லென்த் L ன்னு எடுத்துக்கோங்க. லென்த் L இது A இங்க B. சோ இது வந்து என்னது ரெஃபரன்ஸ் லைன். ஓகேங்களா? இதுல இப்போ இது வந்து இதோட நேச்சர் பாத்தீங்கன்னா எப்படி மாறும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்படி மாறுமா? இதான மாறும். இப்போ டென்ஷன் இங்க டாப்ல இருக்கு. டாப்ல வந்து டென்ஷன். அப்போ கரண்ட்லி லீக்கிங் டென்ஷன். சோ அதனால என்ன பண்றோம்? ஸ்டீல் பாரை டாப்ல கொடுக்குறோம். புரிஞ்சுதுங்களா? ஸ்டீல் பாரை ஏன் டாப்ல கொடுக்குறோம்னு? ஏன்னா கான்கிரீட் புட்டிங் கம்ப்ரஷன் பட் வீக்கிங் டென்ஷன். ஸோ வந்து டென்ஷன் இருந்துச்சுன்னா கிராக் ஆகிடும். ஸோ அதனால வந்து ஸ்டீல் பாரை டாப்ல கொடுக்குறோம். ஏன்னா ஸ்டீல் பாரை ஏன் டாப்ல கொடுக்குறோம்னா ஸ்டீல் பார் புட்டிங் டென்ஷன். ஓகேங்களா? அதனால டாப்ல கொடுப்போம். ஸோ இந்த சேக்கிங் ஹாகிங் எங்கே வருதோ அங்கே தான் கொடுப்போம். சேக்கிங் மொமெண்ட்டுக்கு சேக்கிங் வந்துச்சுன்னா பாட்டம்ல கொடுப்போம், ஹாகிங் வந்துச்சுன்னா டாப்ல கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த பீமோட நேச்சர் வந்து இப்படிதான் இருக்கும். இப்போ ஏதோ ஒரு இது வந்து ஆரிஜின் பாயிண்ட். ஓகேங்களா? இது வந்து என்னது டி தீட்டா சேஞ்ச் இன். ஓகேங்களா? சேஞ்ச் இன் இந்த ரேடியஸ். இது வந்து என்னது ரேடியஸ். இது வந்து இந்த பாயிண்ட் வந்து ஆரிஜின் ஆஃப் கர்வேச்சர் ஓன் வச்சுக்கோ. ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர். இங்க பாருங்க, இன் கேஸ் இது வந்து என்னது ஹாக். ஹாக்னா நெகட்டிவ். நெகட்டிவ். ஹாகிங்னா என்னது நெகட்டிவ். இது வந்து கர்வேச்சர் வந்து கர்வேச்சர் வந்து 1/r வந்து பாசிட்டிவ். கர்வேச்சர் வந்து என்னது பாசிட்டிவ். புரிஞ்சுதுங்களா? கர்வேச்சர் 1/r வந்து பாசிட்டிவ் நேச்சர்ல இருக்கும். இன் கேஸ் சிம்பிளி சப்போர்ட்டர்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து சாகிங் மொமெண்ட் இருக்கும். சாகிங்ல இருக்கும். சிம்பிளி சப்போர்ட்டர்ல பாத்தீங்கன்னா சாகிங் இருக்கும். இது சிம்பிளி சப்போர்ட்டர். ஓகேங்களா? சாகிங் இருக்கு. சாகிங்னா என்னது பாசிட்டிவ். என்னது பாசிட்டிவ். பட் வந்து கர்வேச்சர் என்னது ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து நெகட்டிவ். ஓகேங்களா? இத நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. கேண்டிலிவர் இருக்கிறதுனால வந்து என்னது மொமெண்ட் வந்து நெகட்டிவ்ல வருது, ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் பாசிட்டிவ்ல வரும். ஓகேங்களா? ஓகேவா? இன் கேஸ் சிம்பிளி சப்போர்ட்டடா இருந்துச்சுன்னா மொமெண்ட் வந்து சாகிங்ல இருக்கு. அப்போ வந்து சாகிங்னா பிளஸ், ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் வந்து என்னது மைனஸ்ல இருக்கும். ஓகேங்களா? அந்த டிஃபரன்ஸ்க்காக நான் தான் இந்த படம் போட்டுருக்கேன். இது சிம்பிளி சப்போர்ட்டட். இந்த நேச்சர் எப்படி இருக்கும்? இப்படி மாறுமா? ஸோ இது என்னது சாகிங். சாகிங்னா என்னது பாசிட்டிவ். பட் வந்து இதுக்கு வந்து கர்வேச்சர் வந்து பார்த்தோம்னா நெகட்டிவ்.
வந்து என்னது நெகட்டிவ். புரிஞ்சுதா? இதுதான் ஹாகி. சரி, இது ஹாகி. ஹாகினா என்னது? நெகட்டிவ். ஹாகினா டென்ஷன் டாப். டாப் பண்ணா ஓகேங்களா? டென்ஷன் டாப்ல இருக்கா. சேகிங்னா அண்டர் டென்ஷன். சேகிங்னா டென்ஷன் at bottom. ஓகேங்களா? டென்ஷன் at bottom. இது நெகட்டிவ் சைடு, இது வந்து பாசிட்டிவ் சைடு. நாளைக்காக போட்டால் இது ஒரு இப்போ இந்த கர்வேச்சர் லைன் என்னன்னு எடுத்துக்கலாம். இந்த கர்வேச்சர் லைனை எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா என்னது, இதுல இருந்து இது வரை இந்த கர்வேச்சர் லைன் எடுத்துக்கலாம். டிஎஸ் டிஎஸ் எஸ் டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஸ்பேஸ். ஓகேங்களா? இப்போ ஆர்க் லென்த் என்னது? சரி, இது வந்து என்னது? ds என்னது? ds வந்து ஆர்க் லென்த் ஆகும். இது வந்து ஆங்கிள் d θ. கரெக்ட்டா? சோ நமக்கு வந்து பேசிக் ஃபார்முலா ஒன்னு தெரியும். ஆங்கிள் ஈக்குவல் டு ஆங்கிள் தான் என்னது? θ ஈக்குவல் டு என்னது? ஆர்க் லென்த் ds. ஆர்க் லென்த் டிவைடட் பை ரேடியஸ். ஆர்க் லென்த்னா பை ஆர்க். கரெக்ட்டா? So இங்க நமக்கு ஆங்கிள் என்னது? d θ, சேஞ்ச் இன் θ. ஓகேங்களா? ஆர்க் லென்த் என்னது? இதான் ஆர்க் லென்த் ds. ஆர்க் லென்த் இதான ds. ரேடியஸ் வந்து r. கரெக்ட்டா? இப்போ நமக்கு வந்து என்னது? நமக்கு 1/r தான் வேணும். 1/r னா d θ divided by ds. இப்போ என்னது? 1/r. இது வந்து 1/r னா என்னது? d θ divided by ds. இது வந்து ஒரு மார்க். ஓகேங்களா? அடுத்து இப்போ இந்த அந்த ஆர்க் லென்த்ல நம்ம ஏதோ ஒரு பாயிண்ட்ல நம்ம கட் பண்றோம். புரியுதுங்களா? சோ இந்த பாயிண்ட்ல நம்ம ஒரு ஹரிசாண்டல் லைன் ஒரு வெர்டிகல் லைன் போறோம். கரெக்ட்டா? ஹரிசாண்டல் லைன் ஒரு வெர்டிகல் லைன் போறோம். சோ இங்க வந்து என்னது? தீட்டா. இங்க வந்து என்னது? தீட்டா கிரியேட் ஆகுது. சோ இது தீட்டானா அப்ப இது வந்து என்னது? டிஸ்டன்ஸ் dx. கரெக்ட்டா? இது வந்து என்னது? ஹைட் dy. dy. கரெக்ட்டா? புரியுதா? So tan θ னா என்னது? ஸ்லோப் தான. நமக்கு இந்த ஸ்லோப் என்னது? ஸ்லோப் னா tan θ. கரெக்ட்டா? ஸ்லோப் னா என்னது? tan θ. So tan θ னா என்னது? opposite divided by adjacent. opposite dy by dx. புரியுதா எப்படின்னு? புரியுதா? ஸ்லோப் னா என்னது? ஸ்லோப் equal to tan θ. tan θ னா என்னது? opposite divided by adjacent. opposite என்னது? dy by dx. adjacent வந்து dx. கரெக்ட்டா? கரெக்ட்டா?
இந்த ஸ்லோப்பை வந்து டிஃபரன்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு s ஆல பண்ணுங்க. ஏன்னா s ஆல ஏன் பண்றோம்னா s வந்து வேரியபிள். s தான் வந்து இதுல வேரியபிள். சோ அதனால வந்து s ஆல டிஃபரன்ஷியேட் பண்றோம். சோ வந்து tan θ னா என்னது? சோ tan θ dy by ds. ஓகேங்களா? சரி dx tan θ வந்து எப்படி எழுதலாம்? tan θ வை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்னது? secant square theta into dx by d theta divided by ds d theta divided by ds s பொறுத்து பண்றோம். அதனால இத பண்ணோம்னா சரி அடுத்து இத பண்ணோம்னா d squared y by dx squared into dx by ds கரெக்ட்டா? இத வந்து s பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணியாச்சு. tan theta பண்ணா secant square theta into d theta divided by ds dy by dx பண்ணா d square by dx square into dx by ds. ஓகே இத s பொறுத்து பண்றோம். இப்போ இந்த ட்ரையாங்கிள் நம்ம வந்து சின்ன இத எடுத்துப்போம் பாருங்க. கரெக்ட்டா? இது ds இது ds இது வந்து dy கரெக்ட்டா? புரியுதா? புரியுது. இப்போ இந்த dx by ds அது என்ன எழுதலாம்? கொஞ்சம் அப்ளை பண்ணுங்க. கொஞ்சம் யோசிங்க. அதாவது sin θ வராது. cos θ வரும். cos என்னது? adjacent by ஆப்போசிட். adjacent by hypotenuse. adjacent by hypotenuse. புரிஞ்சுதா? இது என்னது? cos θ ன்னு வரும். cos θ என்னது? cos θ equal to adjacent என்னது? dx by hypotenuse ds. கரெக்ட்டா? சோ இந்த dx by ds cos θ ன்னு எழுதலாமா? ஆனா இங்க பாத்தீங்கன்னா என்ன சீக்கன்ட் இருக்கு. அப்ப cos ஓட தலைகீழ் தானே இது. அதை எப்படி எழுதலாம்? secant square theta into d theta divided by ds equal to d squared y by dx squared into என்ன எப்படி எழுதலாம்? 1 by secant theta. கரெக்ட்டா? 1 by secant theta. புரியுதா? இந்த பக்கம் ரப் பண்ணிடலாமா? சோ வந்து இந்த secant square இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? சரி அந்த secant θ-வை டினாமினேட்டர்ல இருந்து நியூமரேட்டர்ல கொண்டு வந்துடலாமா? அப்ப என்ன வரும்? secant cube theta into d theta divided by ds. கரெக்ட்டா? இங்க பாத்தீங்கன்னா d squared y by dx squared அவ்வளவுதான். கரெக்ட்டா? சோ இந்த secant square theta-வை எப்படி எழுதலாம் தெரிஞ்சு? சரி இந்த இப்போ secant square theta னா secant square theta minus tan square theta equal to 1. கரெக்ட்டா? அப்போ secant square theta னா என்ன வரும்? equal to 1 plus tan square theta. கரெக்ட்டா? கரெக்ட்டா? பேசிக் ஃபார்முலா. என்ன வரும்? 1 plus tan square theta. கரெக்ட்டா? இப்போ இது என்ன பண்ணலாம்? ஸ்கொயர் தான இருக்கு, கியூப் இருக்குல. அப்ப 3/2 போட்டுக்கலாமா? 2 கேன்சல் ஆயிடும், கியூப் இருக்கும். புரிஞ்சுதா?
into d theta by ds equal to d squared y by dx squared. So இந்த tan theta ல நம்ம என்ன எழுதணும்? tan theta 1/6 தோரி பாருங்க. dy by dx. tan theta என்னது? dy by dx. dx கரெக்ட்டா? 1 plus dy by dx கரெக்ட்டா? ஐடியா கரெக்ட்டா? d theta by dx. இங்க d squared y by dx squared. கரெக்ட்டா? இப்போ நமக்கு வந்து என்னது? ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் தான் வேணும். Equation of curvature. அப்போ d theta divided by ds equal to d square y divided by dx square 1 plus dy by dx. dy by dx square power 3 power 2. இந்த d theta by ds வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் 1 ல என்ன போட்டுறோம்? 1 by இதான் அது equation of curvature. இந்த பாடம் பார்க்கலாம். நோட் பண்ணிக்கோங்க. equation of curvature. இந்த மட்டும் ஞாபகம் வச்சா போதும். இது மட்டும் ஞாபகம் வச்சா ஸ்டெப் வந்து கேஸ் ஃபார்முலா ஞாபகம் இல்லைன்னா ஸ்டெப் போட்டு முடிச்சிடுவோம். புரிஞ்சுதுங்களா? ரொம்ப கரெக்ட் பண்ணிடலாமா? நம்ம பிராக்டிகலா பார்த்தோம்னா இப்போ நம்ம பிராக்டிகலா பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒரு கர்வேச்சர் லைன் போட்டுருக்கோம் பாருங்க. இந்த கர்வ் லைன் போட்டுருக்கோம் பாருங்க. இந்த கர்வேச்சர். ஸோ அந்த கர்வேச்சர் பிராக்டிகலா ரொம்ப நெக்லிஜிபிள் கணக்கு ரொம்ப 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 மைனராக தான் இருக்கும். ஓகேங்களா? இன்னும் என்ன இருக்கும்? இந்த மாதிரி கிராக் ஆச்சுன்னா என்ன ஆகும்? ரொம்ப கிராக் ஆச்சுன்னா இந்த டைல்ஸ் மார்பிள்ஸ் மொசைக்ஸ் எல்லாம் என்னது பேத்துட்டு வந்துருக்கும். புரியுதுங்களா? இந்த மாதிரி கிராக் ஆச்சுன்னா டென்ஷன் ஆச்சுன்னா இது மேல டைல்ஸ் லே பண்ணிருப்பாங்கல்ல, அந்த டைல்ஸ் என்னது எல்லாமே அப்படியே ஸ்லேட் மாதிரி தனித்தனியா வர ஆரம்பிச்சு. ஓகேங்களா? ஸோ வந்து அன்சேஃப். ஸோ இந்த மாதிரி இருக்குன்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி வரக்கூடாதுங்கிற மாதிரி கொண்டு வரோம். புரிஞ்சுதுங்களா? இப்போ பிராக்டிகலா பாத்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்காது. அந்த மாதிரி இருக்காது. ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும். அந்த டிஎஸ் இருக்கு பாருங்க. டிஎஸ்ங்கிறது வந்து ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும். இந்த மாதிரி கர்வேச்சரா இருக்காது. இந்த மாதிரி கர்வேச்சரா இருக்காது. இந்த மாதிரி கர்வேச்சரா இருந்துச்சுன்னா ஃபெயிலியர். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபெயிலியர் சான்ஸ் எல்லாம் நம்ம இல்லாம பண்றதுக்காக தான் எல்லாம் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இன்கேஸ் ஆனா ப்ராக்டிக்கலா ஸ்ட்ரைட்டா தான் இருக்கும். ஓகேங்களா? மைனர் கொஞ்சம் சின்னதாக வரும், தவிர ரொம்ப பெருசா வராது. ஓகேங்களா? நீங்க பார்க்கலாம் உங்க வீட்டோட பால்கனி, சினிமா தியேட்டர் பால்கனி, ஏதோ ஒரு கேண்டிடேட் ப்ரொஜெக்ஷன் இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா என்னது டைல்ஸ் மொசைக்ஸ் கிரானைட் மார்பிள் எல்லாமே வந்து என்னது பிச்சுட்டு வந்துடும் ஸ்லேட் மாதிரி. ஓகேங்களா? கிராக் ஆகிடும். ஸோ ப்ராக்டிக்கலாக என்னது ஈக்குவலாக இருக்கும். ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ அப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா
ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் வந்து ஆல்மோஸ்ட் நெகிஜிபிள். அப்ப வந்து dx ds equal to approximately equal to என்னது dx. for practically ஏன்னா slope and deflection is too low at the free end. ஓகேங்களா? சோ அதனால வந்து we are consider ds equal to dx almost equal to dx. ஓகேங்களா? சோ நம்ம ஆல்ரெடி என்ன படிச்சிருக்கோம்? ஓகே d theta equal to ds by r. கரெக்ட்டா? ds by r. அப்போ d theta இந்த ds வந்து என்னது? ds வந்து என்னது? dx. ஓகேங்களா? d theta equal to dx divided by r. அப்போ வந்து d theta divided by dx equal to 1 by r. இதுதா இப்போ இந்த தீட்டாவை எப்படி எழுதலாம்? தீட்டா என்ன ஸ்லோப் ஸ்லோப்னா tan theta. கரெக்ட்டா? இப்போ இங்க dx equal to 1 by r. கரெக்ட்டா? ஓகே. இப்போ tan theta என்னது? dy by dx. கரெக்ட்டா? tan theta 1 by equal to dx. இந்த பக்கம் போர்டு ரப் பண்ணிடலாமா? So d squared y by dx squared. ஓகேங்களா? equal to 1 by r. 1 by r என்னன்றதுல d theta divided by dx னு வரும். கரெக்ட்டுங்களா? ஓகேவா? இது 1 மார்க். ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க். இப்போ வந்து now applying for bending theory. இப்போ இங்க வந்து bending theory-யோட ரிலேட் பண்ண போறோம். bending theory என்னது? m by I equal to f by y equal to e by r. m na m for moment, I for moment of inertia, f for stress, y for distance, e for smallness, r for radius. ஓகேங்களா? இப்போ நமக்கு இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவுக்கு இது தேவையில்லை, சென்டர் டேர்ம் தேவையில்லை, நெக்லெக்டட். ஓகேங்களா? நமக்கு m by இந்த இதுதான் தேவை, ரிமைனிங் தான் தேவை. ஓகேங்களா? அப்ப என்ன வரும்? m by ei equal to 1 by. கரெக்ட்டா? சோ இந்த 1 by r ஐயும் இந்த 1 by r ஐயும் ரிலேட் பண்ணிக்கலாமா? 1 by r என்னது? d squared y by dx squared. சோ கான்செப்ட்ல அப்போ 1 by r equal to d squared y divided by dx squared equal to d theta divided by dx equal to m by ei. சோ இப்போ நமக்கு தேவையான விஷயம் எது பாத்தீங்கன்னா இதுதான், ரெண்டு தான். ஓகேங்களா? சோ இது ரெண்டே எடுக்க போறோம். d squared y by dx squared equal to m by e. ஓகேங்களா? இதான் வந்து m equal to, இப்போ இது வந்து நம்ம கேன்டிலீவர் பீம். கேன்டிலீவர்ல நம்ம மொமெண்ட் எப்படி இருக்கும்? ஹாகிங்ல இருக்கும். ஹாகிங்னா என்னதுங்க? நெகட்டிவ், மைனஸ்ல போடுவோம். ஏன் ஹாகிங்ல வந்துச்சா? ஹாகிங் டு ஹாகிங், அதனால நம்ம மைனஸ்ல போடுவோம்.
ஓகேங்களா புரிஞ்சுதா மொமெண்ட் வந்து மைனஸ் கர்வேச்சர் வந்து 1/r வந்து பாசிட்டிவ் வரும் இன் கேஸ் ஆஃப் கேண்டிலிவர் சிம்பிளி சப்போர்ட்டர்னா மொமெண்ட் வந்து பாசிட்டிவ்ல வரும் கர்வேச்சர் வந்து நெகட்டிவ்ல வரும் ஓகேங்களா d squared y by dx squared into e கரெக்ட்டா இதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் இதுதான் என்னது ஈக்குவேஷன் ஆஃப் பெண்டிங் மொமெண்ட் இம்பார்ட்டன்ட் மார்க் sometime you are also E என்னது flexural rigidity E என்னது flexural rigidity E for flexural rigidity இது 1 மார்க் 2 மார்க்ல கூட கேட்பாங்க E னா இது வந்து இது டைமென்ஷன் கேட்பாங்க sometime யூனிட் கூட கேட்பாங்க உதாரணம் flexural rigidity E என்னது flexural rigidity E என்னது Young's modulus E என்னது Young's modulus ஓகேங்களா ஆர் modulus of elasticity Young's modulus னு சொல்லலாம் modulus of elasticity சொல்லலாம் Young's modulus of steel எவ்வளவு 2 into 10 power 5 என்னது நியூட்டன் per mm square Young's modulus of steel இது ஓகேங்களா இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் சோ இதுக்கு வந்து மாடுலஸ்னா என்னது x மாடுலஸ்னா என்னது நியூட்டன் per mm square யூனிட் I என்னது moment of inertia inertia இதுக்கு யூனிட் வந்து மீட்டர் பவர் 4 மீட்டர் பவர் 4 bending equation also cantilever bending equation of bending moment equation of bending moment equation of examinations la the EA க்கு dimension கேட்பாங்க what is the dimension of flexural rigidity னு கேட்டு நாலு ஆன்சர் இருக்கும் ஆப்ஷன் A ஆப்ஷன் B ஆப்ஷன் C ஆப்ஷன் D நாலுல ஒண்ணு கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா 1 மார்க் சம்டைம்ஸ் 2 மார்க் ஆல்சோ ஈக்கு யூனிட்னா நியூட்டன் per மீட்டர் ஸ்கொயர் அப்படி கூட போடலாம் இது மீட்டர் பவர் 4 Newton per meter square என்னது Pascal Newton per meter square என்னது Pascal 1 Pascal ஓகேங்களா kilonewton per meter square அப்படினா என்னது 10 power 3 Pascal 10 power 3 Pascal மெகா பாஸ்கல் னு ஒன்னு மெகா பாஸ்கல்னா 10 power 6 into நியூட்டன் per meter square புரியுதா மெகா பாஸ்கல்னா 10 power 6 into நியூட்டன் per meter square ஜிகா பாஸ்கல்னா millimeter square நியூட்டன் per mm square இந்த இப்படி போனா இந்த நியூட்டன் per mm square ஓகேங்களா mm ல வந்துச்சுன்னா 8 வராது அது கன்வர்ட் பண்ணி பாருங்க மீட்டர் வந்து மில்லிமீட்டரா மாத்திட்டீங்கன்னா கேன்சல் ஆயிடும் 10 into meter by mm square வரும் அதனால கேன்சல் ஆயிடும் இப்போ ஜிகா பாஸ்கல்னா 10 power 9 என்னது பாஸ்கல் ஆர் 10 power 3 into நியூட்டன் per mm square நோட் பண்ணிக்கோங்க
இப்போ ஏக்கு டைமென்ஷன் பார்க்க போறோம். ஏக்கு டைமென்ஷன் என்னன்னு கேட்பாங்க எக்ஸாமினேஷன்ல. அப்போ என்ன வரும் இங்க மீட்டர் நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர் இன்டு மீட்டர் பவர் 4 கேன்சல் பண்ணா ஒரு நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். கரெக்ட்டா? நியூட்டன் என்னது? 1 நியூட்டன் equal to 1 நியூட்டன் ஆல 4 1 நியூட்டன் என்னது? force force என்னது? mass into acceleration. mass என்னது? force 1 நியூட்டன் ஆல force ஆல ஒண்ணுதான். 1 நியூட்டன் equal to 1 force. force என்னது? mass into acceleration. ஓகேங்களா? mass என்னது? weight. அதான் mass என்னது? mass m ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? acceleration மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லுவோம். acceleration மீட்டர் பர் செகண்ட்னா velocity. ஓகேங்களா? மீட்டர் பர் செகண்ட்னா velocity, மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னா acceleration. மாஸ் வந்து எப்படி எழுதுவோம்? kg ன்னு சொல்லுவோம். இங்க பாருங்க மாஸ் மாஸ்னா weight. கரெக்ட்டா? weight எப்படி நம்ம சொல்லுவோம்? எப்படி சொல்லுவோம்? kg ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? மீட்டர்னா என்னது? மீட்டர் மீட்டர்னா லெந்த். எத்தனை மீட்டர் இருக்கான்னு சொல்லுவோம். செகண்ட்ஸ்னா டைம். செகண்ட்ஸ்னா என்னது? டைம் t. ஓகேவா? ஓகேவா? அப்ப m க்கு பதிலா மாஸ்னா என்ன போடலாம்? kg போடலாம். மீட்டர்னா என்ன போடலாம்? Second. l ன்னு போடலாம். செகண்ட்னா என்ன போடலாம்? Time. t ஸ்கொயர். ஓகேங்களா? ஓ சார் kg ன்னு போறத விட kg மாஸ்னா kg அத வந்து m ன்னு போடுவோம். ஓகேங்களா? மாஸ்னா என்னது? kg அத m ன்னு போடுவோம். ஓகேங்களா? அப்போ m l இத வந்து டினாமினேட்டர்ல நியூமரேட்டர்ல போடுனா t பவர் -2. கரெக்ட்டா? Okay. இது வந்து என்னது? 1 நியூட்டன். 1 நியூட்டன் என்னது? m n t பவர் -2. இதெல்லாம் ஞாபகமா வச்சுக்கோங்க. சரி. இதுல வச்சுக்கோங்க. அப்போ E equal to நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர். கரெக்ட்டா? அப்ப நியூட்டன்னா m l t பவர் -2, மீட்டர்னா l பவர் 2. கரெக்ட்டா? அப்ப என்ன ஒரு ஃபைனலா? m l to t பவர் -2. இதான் வந்து டைமென்ஷன். என்னது? டைமென்ஷன். இது வந்து யூனிட். இது வந்து யூனிட். இது வந்து யூனிட், இது வந்து டைமென்ஷன். நோட் பண்ணிக்கோ. நோட் பண்ணிடலாம். Differentiate with respect to x. x பொறுத்து bending moment equation differentiate பண்ணா இதான் வந்து the equation of bending moment. ஓகேங்களா? இந்த bending moment equation differentiate பண்றோம். ஓகேங்களா? differentiate பண்ணா என்ன வரும்? dm minus
வந்து with respect to ஆல x ஆல டிஃபரன்ஷியேட் பண்ணணும். EI minus m ஐயோ minus of du differentiate இதெல்லாம் d போடும். எதை பொறுத்து? dx பொறுத்து. கரெக்டா? equal to EI d 2 by dx. Differentiate with respect to x at both sides. At both sides. ஓகேங்களா? இப்படி பண்ணா என்னது? இதான் வந்து shear force. bending moment equation differentiate பண்ணா என்ன வரும்? shear force கிடைக்கும். shear force நம்ம எப்படி சொல்றோம்? V ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? V ன்னு சொல்லுவோம். So இது வந்து once again இன்னொரு டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்கும்? Differentiate with respect to x both sides once again. Minus of dv by dx. ஓகேங்களா? இது வந்து shear force. இது வந்து shear force. இப்போ வந்து d power 4 dx power ஓகே எல்லாம் மார்க் 1 மார்க் எல்லாம் மார்க் இதனால ஸ்மால் டபுள் என்னது intensity of load intensity of load bending moment equation வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வருது நமக்கு shear force கிடைக்குது shear force வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன கிடைக்குது intensity of load Rachel இப்போ என்ன பண்ணா டிஃபரன்ஷியேட் பண்ணி இப்போ வந்து இன்டகிரேஷன் பண்ணலாம்
ஸோ இந்த இன்டென்சிட்டி ஆஃப் லோட வந்து இன்டகிரேஷன் பண்ணா என்ன வரும் ஷியர் ஃபோர்ஸ் கிடைக்கும் ஷியர் ஃபோர்ஸ் இன்டகிரேஷன் பண்ணா பெண்டிங் மொமெண்ட் பெண்டிங் மொமெண்ட் இன்டகிரேஷன் பண்ணா என்னது ஸ்லோப் ஸ்லோப் இன்டகிரேஷன் பண்ணா டிஃப்ளெக்ஷன் புரியுதா integration time integration பண்ணானோ ஓகேங்களா இது பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா loaded diagram क्वेश्चन में एरिया ऑफ लोडेड डायग्राम ना इधर आंसर புரியுதா இதை இன்டகிரேஷன் பண்ணு இதை இன்னொரு டைம் இன்டகிரேஷன் பண்ணா என்ன வரும் இது ரெண்டு டைம் இன்டகிரேஷன் பண்ணா ஒரு டைம் இன்டகிரேஷன் பண்ணா ஷேப் ஃபோர்ஸ் கிடைக்கும் இன்னொரு டைம் பண்ணா பெண்டிங் மொமெண்ட் equal to shear force இது வந்து equal to இது பண்ணா என்னது shear force ஓட வேல்யூ கிடைக்கும் புரியுதா அப்போ இது வந்து area of shear force equal to bending moment bm na bending moment except for shear force அடுத்து x பொறுத்து இன்னொரு டைம் integrate பண்ணலாம் e power 4y divided by dx power 4 dA என்ன வரும் ஸ்லோப் கிடைக்கும் 1 செகண்ட் இன்னொரு டைம் இன்டகிரேட் பண்ணா moment of area of m by EA diagram equal to deflection. Line going line pattern. Bending moment வந்து இதுக்கு வந்து area of m by EA diagram.
ஓகேங்களா